ஆங்காங்கே கடையிலே அமர்ந்து கொண்டு அவரோட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற கொட்டப்படை வாழ் தோழர்களுக்கும் மிக வள்ளுவன் கூறியது போன்ற மிக நுட்பமாக செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கின்ற ஒற்றற்படை தோழர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். வரலாறு என்னை வாழ வைக்கும், வரலாறு என்னை வழிநடத்தும் எனும் மிகுந்த நம்பிக்கையோடு எனது உரையை தொடங்குகின்றேன். தோழர்களே, சாதி மதவெறி அமைப்புகளை தடை செய்ய வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது புதிய ஒரு கோரிக்கை அல்ல. இது 1984 தோழர் தமிழரசர் மீன் சுருட்டியில் நடைபெற்ற சாதி ஒழிப்பு மாநாட்டிலே அவர் அறிக்கையிலே அவர் சொல்கிறார், சாதிய அமைப்புகளை தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் எந்த சாதிய அமைப்புகளை முதலில் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார் தோழர் நிலவலகத்தை கூறினார். எந்த சாதிய அமைப்புகளை தடை செய்யப்பட வேண்டும்? முதலில் இங்கே சாதிய வன்மத்தை நிறுவுகின்ற, சாதிய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற, சாதிய அடிமைத்தளத்தை நிலைநிறுத்துகின்ற அமைப்புகளை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வாழ்வில் இருந்த மக்களுக்காக, உரிமை இழந்த மக்களுக்காக, உரிமைகளுக்காக போராடுகின்ற சாதிய அமைப்புகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்கிறார். அது ஒரு எழுக வரை இங்கே தமிழ் தேச குடியரசு, சாதி ஒழிந்த தமிழ் தேச குடியரசு அமைவது வரை என்கிறார். தோழர்களே, சாதிய மதவெறி அமைப்புகளை தடை செய்து விட்டால், சாதிய மதவெறி அமைப்புகளை தடை செய்து விட்டால் இங்கே சாதிய வன்கொடுமைகள் நிகழாதா என்றால் நிகழும். அதே தோழர் தமிழரசன் கூறியது போன்று இங்கே சாதியம், இந்துத்துவா பல்வேறு காலகட்டங்களில் தங்களை தகவமைத்துக் கொள்ளும் என்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் இங்கு இருப்பதற்கு போன்றே தங்களை தகவமைத்துக் கொள்ளும் என்கிறார். அதனுடைய மறுவடிவமாகத்தான் இன்று பல்வேறு சாதிய இயக்கங்களும் சாதிய வன்முறை கும்பல்களும் தமிழ் தேசிய இயக்கங்களாக தங்களை உடைமாற்றி மறைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாக தங்களுடைய சாதியத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவர்களின் அந்த சாதிய வன்முறையை அடுத்தொழிப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மற்றொரு வகுப்புறம் தோழர்களே, திருநெல்வேலி மாவட்டத்திலே நாங்குநேரியிலே நன்றாக படித்தான் என்பதற்காக வீடு பொருளிலிருந்து அண்ணனும் தங்கையுமாக வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்ட தம்பி சின்னத்துறை கபடி போட்டியிலே வெற்றி பெற்றதை கொண்டாடினான் என்பதற்காக கெட்டியமாபுரம் பகுதியிலே வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட தம்பி தேவேந்திர ராசா மீதான வன்முறை தாக்குதலை கண்டு இந்த நாடு முற்போக்காளர்கள் கொந்தளித்தார்கள், கருவினார்கள், வேதனை அடைந்தார்கள், ஆனால் வியப்படைந்தார்கள். ஆனால் எங்களுக்கு இதில் ஒன்றும் வியப்பில்லை தோழர்களே. நாங்கள் வருந்தவும் இல்லை, வியப்படையவும் இல்லை. காரணம் இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் பார்த்து வருகிறோம். வெறுமனையாக பார்த்து வரவில்லை தோழர்களே. 1993 என்று என் நினைவு சரியாக இருந்தால் இருக்கும் என எண்ணுகிறேன். சாதிய வன்முறை கும்பல்களின் தலைமையிடமாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வல்லநாடு பகுதியிலே அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியிலே படித்த 2 மாணவர்கள், ஒருவர் 10ஆம் வகுப்பு படித்த செங்கல்பட்டியை சார்ந்த தூத்துக்குடி மாவட்டம் செங்கல்பட்டியை சார்ந்த சுப்பையா, மற்றொருவர் தூத்துக்குடி மாவட்டம் பக்கவட்டியை சார்ந்த அல்லாபிச்சை 12ஆம் வகுப்பு மாணவர். அவர்கள் இருவரும் சாதிய வன்முறை கும்பல் மாணவர்களாலும் சாதிய வன்முறை கும்பல்களாலும் மிக கொடுமையான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பள்ளி வகுப்பறைக்குள்ளாரே ஆசிரியர் இருக்கும் போதே அவர்கள் அந்த தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள். இவர்கள் எதிர் தாக்குதல் நிகழ்த்துகிறார்கள். அந்த வன்முறை கும்பல் மாணவர்கள் வெளியே போகிறார்கள், ஓடுகிறார்கள். வெளியே சென்று சாதிய வன்முறை கும்பல்களை பள்ளிக்கு அழைத்து வருகிறார்கள். பள்ளியின் மணி அடிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் தங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என ஓடுகிறார்கள். மாணவர்களும்
கையில் காசு இருந்தவர்கள் பேருந்துகளிலும் ஓடியும் பறக்கிறார்கள். நாங்களும் கையில் காசு வைத்திருந்தவர்கள் பேருந்தில் ஏறி போனோம். அப்போது மிதிவண்டியில் வைத்திருந்தவரும் காசு இல்லாதவரும் நடந்து சென்ற அண்ணன் சுப்பையாவும் அண்ணன் அல்லாபிச்சையும் மிக கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 கல் தொலைவிற்கு அடித்தே நடந்து வரப்படுகிறார்கள். காதில் இருந்து குருதிகள் வழிகிறது, காதில் இருந்து குருதிகள் வழிகிறது, மயங்கி விழுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இதை முன்னால் ஓடி சென்ற சிறுவர்கள் அருகில் இருந்த பக்கவட்டி கிராமத்திலே தகவல் சொல்கிறார்கள். அந்த பக்கவட்டி கிராமத்திலிருந்து ஆண்களும் பெண்களும் அணியென திரண்டு வருகிறார்கள். ஆம் தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வாரே, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள், உங்களை அடிக்க முடியாது. ஆடுகளாக இருப்பது வரையே உங்களை பலியிடுவார்கள், சிங்கங்களாக மாறுங்கள், உங்களை பலியிட முடியாது என்பார்களே. அதுபோல் பக்கவட்டி கிராமத்திலே இருந்து சிங்கங்களாக பறந்து வந்தார்கள். அடித்து விரட்டி கொண்டு வந்த சாதிய வன்முறை கும்பல்கள் புறமுதுகிட்டு பறந்தது தோழர்களே. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மைய பகுதியிலே, நகரத்தின் மைய பகுதியிலே 11ஆம் வகுப்பு மாணவன் வெங்கடேஷ் அவர்கள் மாலை நேரத்திலே படுகொலை செய்யப்படுகிறார். அதே போன்று அதே பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் பக்கவட்டி ஊரை சார்ந்த தம்பி பொறியியல் கல்லூரி மாணவன் திவாகர் கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது பேருந்தில் இருந்து இறக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். இந்த 2 நிகழ்வுகளும் படுகொலைகள் தோழர்களே மறந்துகிறார்கள். ஆனால் அதை கண்டு கொஞ்சமும் அஞ்சவில்லை. அந்த பக்கவட்டியை சார்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள். தோழர்களே. அப்போது அவர்கள் சிந்தித்தார்கள். மார்க்ஸ் சொல்வாரே, நாம் எந்த கருவிகளை கையிலே எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளை தீர்மானிக்கிறான் என்று. அதை கொஞ்சம் மாற்றி உலக தமிழர்கள் தலைவர் அண்ணன் மாவீரன் பிரபாகரன் கூறுவாரே, நான் எந்த போராட்டத்தை வழிநடத்த வேண்டும், எந்த போராட்டத்தை பயணிக்க வேண்டும், எந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை எனது எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் என்று. அந்த வகையிலே அந்த பக்கபட்ச ஊரை சார்ந்த இளைஞர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் மார்க்சிடமிருந்தும் தோழர் பிரபாகரனிடமிருந்தும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் மீது தம்பி வெங்கடேசும் தம்பி திவாகரனும் அழித்தொடுத்ததாக வழக்கு பதியப்படப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறுகிறார், அவங்க மக்களிடம் பேசும்போது, உங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுமானால், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமே ஆனால், நீங்கள் விண்ணப்பங்களின் கோரிக்கைகளையும் அரசிடம் எடுத்து வருவதனால் ஒன்றுமே நிகழ்ந்துவிட போறது இல்லை தோழர்களே, அப்படி என்பார். தோழர்களே, அதே மாதிரிதான் இங்கே நாம் பேசிக்கொண்டிருப்பதால், நாம் மேடையிலே புரட்சி பேசிக் கொண்டிருப்பதால் எதுவுமே நடந்துவிட போறது இல்லை தோழர்களே. சாதிகளை ஒழிப்பதனால் மூலம் மட்டுமே இங்கே சமத்துவத்தை காண முடியும். சாதிகளை ஒழிப்பதன் மூலமாக மட்டுமே இங்கே பொதுவுடைமையை படைக்க முடியும். சாதிகளை ஒழிப்பதன் மூலமாக மட்டுமே இங்கே பெண்களின் விடுதலையை பெற முடியும். தோழர்களே, எனக்கு முன்னாலே பேசிய தோழர் காஞ்சனா, தோழர் இருப்பரையக்காரர் மீது எல்லாருமே இந்த நிகழ்வை திமுகவின் பிரச்சார பயணம் போன்றே பயன்படுத்தினார்கள் என்பதை நான் இங்கே மிகுந்த வேதனையோடு பயன்படுத்துகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறுவார், நீங்கள் உங்களுடைய குடிசையை இடித்து கொண்டு மாற்றானுடைய மாளிகையில் குடியேறுவதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அடையாது. நீங்கள் உங்களுடைய குடிசையை இடித்துவிட்டு மாற்றானுடைய மாளிகையில் குடியேறுவதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. ஆகவே நீங்கள் உங்களுடைய குடிசையை பலப்படுத்துங்கள், நமக்குள்ளே ஒற்றுமையை உறுதிப்படுத்துங்கள், நமக்குள்ளே ஒற்றுமையை பிணையுங்கள் என்று கூறுவார். அதே போன்று இங்கு புரட்சிகர ஆற்றல்கள், புரட்சி பேசுபவர்கள் எல்லாம் நமக்கான ஆற்றல்களை ஒருங்கிணைக்காமல் நமக்குள்ளே மயிர்பிளக்கு வழக்குகளை பேசிக்கொண்டு நாம் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளுக்கோ அல்லது ஏதோ ஒரு கட்சிகளுக்கு நாம் ஒரு துணை போவர்களாக பிரச்சார பிறங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற தோழர்களே என்பதை மறந்து விடாதீர்கள். மிக வேதனையோடு பதிவு செய்கிறேன். நம்மளுடைய அவர்களுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையை இந்த இடத்தை வைக்கிறேன். அப்படி பிரச்சார பிறங்கிகளாக மாறியவர்களுக்கு இந்த இடத்திலே ஒரு கோரிக்கை
அதிமுகவின் சாதிய எதிர்ப்பை மீறி அவனால் எடுக்க முடியாததால் அவன் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தாண்டி உழைக்கும் மக்கள் வாழ்கின்ற பகுதியின் வழியாக நீர்நிலைகளின் வழியாக மின்கம்பங்களை ஏற்றி மின்கம்பங்களை நட்டி அந்த மின் மாட்டிகளை கொண்டு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொட்டனம்பட்டி ஆண்களும் பெண்களும் அங்கே போராடுகிறார்கள். காவல்துறை வந்து மிரட்டுகிறது. காவல்துறையிடம் கேட்கிறார், ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு பெண் மின்கம்பியில் அடிபட்டு இறந்திருக்கிறார், இப்படி கொண்டு போகும்போது எங்கள் உயிருக்கு ஏதேனும் அச்சம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும்போது, அதான் அரசு பணம் தருகிறதை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த காவல்துறை அதிகாரியை நான் பார்த்து கேட்கிறேன், ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி உன் பிள்ளை உங்க அம்மா யாராவது செத்தா அந்த பணத்தை வாங்கிட்டீங்க சரின்னு போயிருவியா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் தோழர்களே. மனசாட்சியாட்ட அந்த காவல்துறையை பார்த்து கேட்க விரும்புகிறேன் தோழர்களே. இந்த தகவலை நீங்கள் உங்களின் அரசுக்கு கொண்டு போய் சேருங்கள் தோழர்களே. அந்த மின்மாற்றியை நடக்கூடாது என்பதற்காக அந்த மக்கள் ஒரு வீரம் சேர்ந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, சாதி ஒழிப்பு என்பது ஏதோ சும்மா அப்படியே ஒழிந்து விடாது. அது பல்வேறு வகையிலே வரும் என்று ஏற்கனவே தமிழரசன் கூறினேன். அது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது, அது எப்படி ஒழுங்கும் எப்படி ஒழிக்கப்படும் என்பதை ஈழத்து கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ஈழத்து கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் செல்வராசன் அவர்கள் பதிவு செய்கிறார். பிரபாகரின் தும்பிக்கையில் இருந்து புறப்படுகின்ற துப்பாக்கியின் தோட்டாக்களின் சாதி இங்கே அமைந்து ஒடுங்கி நடுங்கி பயந்து பதுக்கி இருக்கிறது என்கிறார். அதே போன்றே உங்களுடைய போராட்டம் ஆர்மையானால் இங்கே சாதியம் ஒழிக்கப்படும். இங்கே சாதியத்தை ஒழிப்பதற்கோ தடுப்பதற்கோ இங்கே ஆளுகின்ற எந்த அரசுகளும் நமக்கு துணையாக வராது. ஏனென்றால் அவர்களுக்கு சாதி என்பது இங்கே தேவை. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், இங்கே சாதி என்பது சமூகமாக இருக்கிறது, சாதிதான் இங்கே வர்க்கமாக இருக்கிறது. ஆகவே இங்கே சாதி ஒழியாமல் பொதுவுடைமை நிகழ்த்த முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதுதான் இன்று வரை நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. ஆகவே இங்கே ஆளுகின்ற அரசுகளுக்கு சாதி சங்கங்கள் தேவையாக இருக்கிறது. சங்கரங்கோயிலே காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட முருகனுக்கு உடலை வாங்கி புதைத்து வழக்கு ஒன்றுமில்லாமல் போவதற்கு சாதி சங்கங்கள் தேவையாக இருக்கிறது. சாத்தான்குளத்திலே கொல்லப்பட்ட ஜெயராஜ் அவருடைய தந்தையும் பிணை கிடைக்காமல் இதுவரை காவல்துறையை சிறையில் அடைத்து வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறையில் அடித்துக் கொள்ளப்பட்ட முத்துமனையின் கொலையாளிகளுக்கு உடனடியாக பிணை வழங்கப்படுகிறது. இதுதான் இங்கு உள்ள நிலை. ஆகவே அம்பேத்கர் சொன்னது இங்கே பொருத்தமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ள இங்கே சாதி என்பது சமூகமாக இருக்கிறது. ஆகவே சாதிக்கு ஒரு நீதி வழங்கப்படுகிறது. சாத்தான்குளத்தில் கொண்டவர்களுக்கு சிறை, சங்கரங்கோயிலில் கொண்டவர்களுக்கு நிர்வாக நடவடிக்கை பார்த்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. ஆகவே இந்த சாதியை ஒழிக்காமல் எதையும் முன்னெடுக்க முடியாது. அப்போ இங்கே சாதி சங்கங்கள் என்பது எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் அரசியல் வாக்குப்பதிவு கட்சிகளுக்கு எல்லாம் சாதி சங்கங்கள் என்பது தேவையாக இருக்கிறது தோழர்களே. ஆகவே சாதியை ஒழிக்காமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் சாதி ஒழிப்பை நாமே முன்னெடுக்க வேண்டும். தோழர் தமிழரசன் வழியிலே சாதி ஒழிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும். சாதி ஒழிப்பின் மூலமாக புரட்சியாளர் சொன்ன பொதுவுடைமை சமூகத்தை படைக்க முடியும். ஆகவே சாதிகளை ஒழிப்போம், பொதுமை தமிழை படைப்போம். சாதிகளை ஒழிப்போம், பொதுமை தமிழை படைப்போம்.